வீரவணக்கம் செய்வது எந்த விதத்தில் நியாயமானது அல்லது வீரவணக்கம் மூலமாக சில நிதி சேகரிப்பு திட்டங்கள் நடக்கின்றதா? மே 13 அளவில் துவாரகா அவர்கள் இறக்கின்றார். இந்த தால்ஸ் அவர்களுடைய இறப்புக்கு முதலே துவாரகா அவர்களுடைய இறப்பு சம்பவிக்கிறது. எப்படி நாங்கள் நம்புவது என்கின்ற விஷயம் தொடர்பாக அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது உண்மையிலேயே முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டால் அதுதான் இறுதியானது. அதே நன்மதிப்பை குறைப்பதற்காகத்தான் அவர்கள் 18ஆம் தேதி வீரமரணம் செய்துவிட்டார்கள் என்று சொல்பவர்களும் திருகோணமலை பகுதிகளில் கடற்படையிட்ட இருந்த நிலத்தடி சிறைச்சாலைகளில் பலர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம். குறிப்பாக தமிழர்கள் இங்கே சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம். இந்த நிலைமை அன்ரோமா அரசநாயக் அவர்களுக்கும் வருங்காலங்களில் வரலாம். இனி வருங்காலங்களில் அவரும் முன்னாள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அவருக்கும் பாதாள உலக குழுக்களால் சில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னைய நாட்களில் ஒரு கூட்டம் ஒன்றை வச்சு அதில் தொடர்பான விடயங்கள் எட்டப்பட்டிருந்தது. இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி சமர்ப்பித்த இந்த விடயத்துக்கு தமிழரசு கட்சி ஒத்து போகிறதா இல்லையா? அதிலேயும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்கின்றாரா இல்லையா, அல்லது அவருக்கு வீரவணக்கம் செய்வது எந்த விதத்தில் நியாயமானது, அல்லது வீரவணக்கம் மூலமாக சில நிதி சேகரிப்பு திட்டங்கள் நடக்கின்றதா, அல்லது தலைவர் இருக்கின்றார் என்பதை வைத்துக்கொண்டே சில நிதி சேகரிப்பு திட்டங்கள் நடக்கின்றதா என்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இது தொடர்பான ஒரு முக்கியமான சில விஷயங்களை அல்லது செய்தி குறிப்புகளை யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னை நாட்களில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்புண்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து தயாமோகன் அவர்கள் சொல்கின்றார். அவர் சொல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். என்று பார்த்தீங்கன்னா, நான் தலைவரை எப்பொழுது நீங்கள் இறுதியாக சந்தித்தீர்கள் என்று அந்த நெறியாக கேட்கின்ற பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். கிட்டத்தட்ட நான் மட்டக்களப்புக்கு போகிறதுக்கு முதல் நான் அவரை சந்திச்சிருந்தேன். அக்டோபர் மாதம் அளவில் நான் அவரை சந்தித்திருந்தேன். அக்டோபர் மாதம் அளவு சந்தித்த பொழுது முருகண்டி பகுதியில் அவரை சந்தித்த பொழுது என்னுடைய நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தார். அந்த விடயங்களை அவர் சொல்லல, நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தார். அதற்கு பிறகு நான் எங்களுடைய குழுவினர்களோடு கிட்டத்தட்ட 35 நாட்கள் நடந்து மட்டக்களப்பை அடைந்திருந்தேன் என்ற விடயத்தை சொன்ன பிறகு அதில் ஒவ்வொன்றாக சில கட்டவிழ்ப்பு விஷயங்களை சொல்கின்றார். என்ன விடயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவர் முதலாவதாக கேட்கின்றார், தலைவருடைய மரணம் தொடர்பாக சில தகவல்களை சொல்லுமாறு கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பாக தலைவர் மரணம் சம்பந்தமாக பேசுவதற்கு முதல் சார்ல்ஸ் அவர்களுடைய இறப்பு தொடர்பாக சொல்கின்றார். தலைவருடைய மகன் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்கள் எப்பொழுது இறப்பை தழுவுகிறார் என்றால் மே 16 சார்ல்ஸ் ஆண்டனி அவர்கள் இறக்கின்றார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் இந்த மே 13 அளவில் துவாரகா அவர்கள் இறக்கின்றார். இந்த தால்ஸ் அவர்களுடைய இறப்புக்கு முதலே துவாரகா அவர்களுடைய இறப்பு சம்பவிக்கின்றது, வீரமரணம் சம்பவிக்கின்றது. அந்த வீரமரணம் சம்பவித்த பிறகு அது எப்படி நடந்தது அந்த வீரமரணம் என்று பார்த்தீங்கன்னா, சொர்ணம் அண்ணாவினுடைய மூத்த மகள் களமாடி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் அதில் இறக்கின்றார். இது மே 12ஆம் தேதி நடக்கின்றது. அதற்கு பிறகு அந்த களமாடல் சம்பவத்தில் துவாரகா அவர்கள் காயமடைந்திருக்கின்றார். பிறகு துவாரகா அவர்கள் மே 13 வீரச்சாவடைகின்றார் என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு தலைவருடைய வீரச்சாவு சம்பந்தமான செய்தி உங்களுக்கு எப்படி கிடைத்தது, இது சம்பந்தமான விடயங்களை கூறுங்கள்னு சொன்ன பொழுது இது எனக்கு 17ஆம் தேதி கிட்டத்தட்ட 2 மணியிலிருந்து 3 மணி காலப்பகுதியில் இந்த விஷயம் எனக்கு கிடைத்திருந்தது. இது தொடர்பாக நாங்கள் கேட்கின்ற பொழுது நடேசன் அவர்களை நான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். இந்த விஷயம் எனக்கு தெரியலை, இது சம்பந்தமாக சூசை அவர்களிடம் அல்லது ராம் அவர்களிடம் இது சம்பந்தமான விடயங்கள் தெரிந்திருக்கும், நீங்கள் அது தொடர்பாக நான் அது தொடர்பாக அவர்களை அறியலாம் என்கிற முயற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது இது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று தெரிய வருது என்று பார்த்தீங்கன்னா, இந்த 17ஆம் தேதி தலைவர் வீரச்சாவு அடைந்திருக்கின்றார் என்கிற விடயத்தை அவர்கள் தெரிவித்த பிறகு எனக்கு இதை கிளைம் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு தலைவர் இறந்து விட்டார் என்கிற விஷயத்தை கிளைம் பண்ண வேண்டாம், நாங்கள் ஒரு வகையில் இதை பேசி தீர்மானித்த பிறகு நாங்கள் இது தொடர்பான விடயத்தை வெளிக்காட்டுவோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. சரி, அது அவ்வாறு இருக்கேக்க துவாரகா அவர்களுடைய வித்துடல் விதைக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்தியும் அந்த இடத்துல எனக்கு வருது. இதை அங்கே இருந்த போராளிகள் தான் செய்தார்கள் என்ற விஷயத்தையும் சொல்கின்றார்கள். அப்போ இதை எப்படி நாங்கள் நம்புவது என்கின்ற விஷயம் தொடர்பாக அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது உண்மையிலேயே முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டால் அதுதான் இறுதியானது. தலைமை பீடத்தில் இருந்தோ அல்லது அங்கே இருக்கின்ற நிர்வாக பிரிவில் இருந்தோ ஒரு அறிவித்தல் வந்தால் அதுதான் இறுதியானது. அதற்கான இரண்டாம் கருத்தோ அல்லது மாற்று கருத்தோ அங்கே முன்வைக்கப்பட மாட்டாது. இப்படியான சில சிக்கல்கள் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் அதற்கான ஆதாரங்களை நாங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இப்படியான சிக்கல்கள் எங்களுக்கு வரும் என்று முன்கூட்டியே தெரியாது. அதால் துவாரகாவினுடைய மரணம் சம்பந்தமாக, துவாரகாவினுடைய வீரச்சாவு சம்பந்தமாக அங்கே இருந்தவர்கள் சொன்ன கருத்து தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 17ஆம் தேதி
விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வீர மரணம் எய்துவிட்டார் என்கிற விஷயம் தெரிய வந்திருக்கின்றது. தெரிய வந்த பிறகு இது 2-3 மணி அளவில் தான் எனக்கு தெரிய வருது. தெரிஞ்ச பிறகு இது சம்பந்தமான விடயங்களை வந்து ராம் அவர்களிடம் கேட்ட பொழுது ராம் தான் சொல்லியிருந்தார், நாங்கள் இனி இதை உடனடியாக கிளைம் பண்ண வேண்டாம், இப்படியான விஷயங்களை நாங்கள் உடனடியாக கிளைம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஆலோசித்த பிறகு நாங்கள் செய்வோம் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அப்படி முக்கிய சில உறுப்பினர்களோடு நாங்கள் இது தொடர்பாக கலந்துரையாடிய பிறகுதான் இந்த விஷயங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு இடத்துல இருந்தோம். ஆனால் 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் எய்துவிட்டார் என்று சொல்பவர்களும் இராணுவத்தினரும் கிட்டத்தட்ட ஒரே விதமான செயற்பாடுகளை தான் செய்கிறார்கள், கிட்டத்தட்ட ஒரே நிகழ்ச்சிகளில் தான் செயற்படுகின்றார்கள். ஏனென்றால் 17ஆம் தேதியே அவர் வீரமரணம் எய்துவிட்டார். உண்மையிலேயே இந்த விஷயம் இராணுவத்துக்கும் தெரியும், இருந்தாலும் கூட அவர் ஒளிந்திருந்தார், அப்பொழுதுதான் நாங்கள் சுட்டோம் என்கிற விஷயங்களில் இராணுவம் தலைவரின் மேல் இருக்கின்ற ஒரு நன்மதிப்பை குறைப்பதற்காக வெளியிட்ட ஒரு விடயம்தான். அதே நன்மதிப்பை குறைப்பதற்காகத்தான் அவர்கள் 18ஆம் தேதி வீரமரணம் எய்துவிட்டார்கள் என்று சொல்பவர்களும் அவர் வெளிநாட்டில் வசிக்கின்றார்கள் என்று சொல்பவர்களும் என்ன விடயத்தை சொல்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்றால் தலைவருடைய நன்மதிப்பை குறைப்பதற்கான விடயங்களைத்தான் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அவை உண்மையிலேயே இது ஒரு அரசாங்கத்தின் நிகழ்ச்சிகளில் தான் இவர்களும் செயற்படுகின்றார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். சொன்ன பிறகு எப்படி இறந்தார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் எப்படி இறந்தார் என்பதை நான் நேரிலும் பார்க்கவில்லை, எனக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட அவர் பின்னர் வந்த செய்திகளின் வாயிலாக கேட்கின்ற பொழுது துப்பாக்கியில் இருந்த ரவைகள் அனைத்தும் தீர்ந்த பிறகு நெருங்கி கொண்டு வருகின்றார்கள். ஒரு குறுகிய தூரம் தான் இருக்கின்றது இராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும். அப்போ அந்த குறுகிய தூரத்தில் துப்பாக்கி ரவைகள் அனைத்தும் சேர்ந்த பிறகு தன்னுடைய அந்த கை துப்பாக்கியால் அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிர் மாய்த்து கொண்டார் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். சரி, இப்படியான விஷயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவர் இந்த விடயத்தை கூட வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் இது சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்லுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த துவாரகா சம்பந்தமாக இவர் சொன்ன விடயத்தை தான் அண்மையில் பசீர் காக்கா ஐயா அவர்களும் சொல்லியிருந்தார். பசீர் காக்கா ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயம் சொல்கின்றார்கள், துவாரகாவினுடைய வித்துடலை புதைத்தவர்களும் இங்கு இருக்கின்றார்கள், துவாரகா இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றார் என்று அதை வைத்து அரசியல் நடத்துபவர்களும் இங்கு இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை தன்னுடைய ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கின்றார். அவை ஏதோ ஒரு வகையில் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினோட மிகவும் நெருக்கமானவர்கள் அல்லது இறுதி நேரத்தில் உடனிருந்தவர்கள கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு இந்த விஷயத்தில் துவாரகா சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஏதோ உண்மைத்தன்மை இருக்கின்றதோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்றளவிலும் கூட தலைவர் இருந்தால் அவர் தலைவர் நாங்கள் தொடர்ந்துமே அவர்கள் தலைவராக இருப்போம், அவர் இறந்து விட்டால் என்றால் எங்களுக்கு அவர்தான் இறைவன் என்கின்ற ஒரு விதத்திலையும் இப்போ முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும், இப்போ விடுதலை புலிகள் அமைப்பினர் அல்லது தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிறவர்கள் தங்களுடைய கருத்தியலாக இதை கொண்டு இயங்குறதையும் காணக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வதைமுகாங்கள் சம்பந்தமான விடயம். வதைமுகாங்கள் சம்பந்தமான விடயங்களை பார்க்கிற பொழுது இந்த பிள்ளையான் கைதுக்கு பிறகு அது வெளுப்புறது, பிள்ளையான் கைதுக்கு பிறகு தான் அது வெளுப்புறதாண்டா இல்லை, முதலே பட்டலந்த விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது, அதில் ரணில் விக்ரமசிங்க தொடர்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அப்போ அது மௌனிக்கப்பட்டு விட்டது, கொஞ்சம் இந்த விஷயம் தொடர்பான பேசுதல் வந்து குறைந்துட்டு. இப்போ பிள்ளையான் தொடர்பான விஷயம் வந்தோன்னா பிள்ளையானுடைய வதை முகாம்கள் கிளறப்படுகின்றன. அண்மையில் கூட தம்புவில் மயானத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருந்தது, ஆனால் எதுவுமே மீட்கப்படவில்லை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமலையில் வந்து திருகோணமலை பகுதிகளில் கடற்படையிட்ட இருந்த நிலத்தடி சிறைச்சாலைகளில் பலர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம், குறிப்பாக தமிழர்கள் இங்கே சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம் என்ற விதத்தில் வந்து பல முக்கியமான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் கூட சிஐடியினர் விசாரணைக்காக சென்றிருந்த பொழுது கடற்படையினர் பின்தொடர்ந்ததாக கருத்தியலும் பேசப்பட்டிருந்தது. அவள் கடற்படையினர் பின்தொடர்ந்ததான கருத்தியல் பேசப்பட்டு அது நீதிமன்றத்தில் இந்த விடயம் பேசப்படுகின்ற பொழுது கடற்படையினுடைய கொமாண்டர் ஒருவர் தான் இந்த பின்தொடர்தலுக்கான உத்தரவை போட்டார் என்கிற விஷயமும் கசிந்திருந்தது. அது எப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்து இந்த வதை முகாம்கள் சம்பந்தமான விடயங்களில் வெளியாகி வருவதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது. எதுவாறாக இருந்தாலும் கூட இந்த வதை முகாம்களோ அல்லது காணாமலாக்கப்படுதல் சம்பந்தமாக இன்னும் பெரிய தலைகள் பிடிபடவில்லை என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. இதில் தேசிய மக்கள் சக்திக்கு என்ன பதில் சொல்ல போகின்றது என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு விடயம். மஹிந்த ராஜபக்சவனுடைய விடயப்பொருளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்துமே இந்த
மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமான விடயங்களில் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளிப்படுமா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் மஹிந்த ராஜபக்சே அவருடைய இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு சொல்லியிருந்தது. ஏனென்றால் இந்த இல்லத்தினுடைய பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரிமைகள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கொஞ்சம் அக்கறை காட்ட போகிறோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைய விடயங்களை உள்ளே வச்சிருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய சொத்துக்களை அதிகமாக வைத்திருக்கின்றார்கள், அரச சொத்துக்களை அனாவசியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களில் கொஞ்சம் அவர்களுடைய உரிமை குறைப்பு செய்யப்பட்டால்தான், சிறப்புரிமைகள் குறைப்பு செய்யப்பட்டால்தான் அதில் அது வந்து மக்களுக்கு நியாயப்படுத்தலாக அமையும் என்ற விடயத்தில் பேசியிருந்தால் அதில் உடனடியாக நாமல் ராஜபக்சே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சவை இந்த வீட்டை விட்டு வெளியேற செய்கிறதோ அல்லது அவருடைய பாதுகாப்பு குறைப்பு என்பதோ அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் சம்பந்தமான விடயத்தில் சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வர்த்தமானி சட்டமாக மாறுமாக இருந்தால் உடனடியாக நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்கின்றோம் என்று நாமல் ராஜபக்சே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சே அந்த வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தார். இதில் ஒரு எச்சரிக்கையும் அவர் விட்டிருக்கிறார். இந்த நிலைமை அன்ரோமா அரசநாயக்க அவர்களுக்கும் வருங்காலங்களில் வரலாம். இனி வருங்காலங்களில் அவரும் முன்னாள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அவருக்கும் பாதாள உலக குழுக்களால் சில தொல்லைகள் வரலாம். அதிலிருந்து அவர் தன்னை காப்பாற்றிக்கொள்ள கொஞ்சம் முயற்சிக்க வேண்டும். ஆகவே இப்போ கண்மூடித்தனமாக கொண்டு வர சில சட்டமூலங்களாக பின்னர் அவர்கள் இதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்கிற விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இப்போ மனோஜ் கமகே கூட பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இந்த மஹிந்த ராஜபக்சவை தொடர்ந்துமே சீண்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை தான் நல்லாட்சி அரசாங்கம் செஞ்சு மூக்கூடப்பட்டது. இப்போ அன்ரோமா அரசநாயக்கனுடைய அரசாங்கம் செஞ்சு மூக்கூடப்பட போகுது என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். எதற்கெடுத்தாலும் மஹிந்த ராஜபக்சவை சீண்டுவதையே ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்றார் என்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். எது எப்படி இருந்தாலும் கூட இந்த மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் ஒரு வெற்றி வீரராகவோ ஒரு நல்லவராகவோ காட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்களோ? ஏனென்றால் ஏற்கனவே இந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய இந்த பொருளாதார நிலைமையை சரியாக ஹேண்டில் பண்ணல, அவர் சரியாக அதை கையாளவில்லை என்கிற விடயம் வந்து கோட்டபாய ராஜபக்ச மேலே முன்வைக்கப்பட்டது. கோட்டபாய ராஜபக்ச என்றாலே அது பொதுஜன பெரமுன முன்வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் களைவதற்கான ஒரு முன்முயற்சியாக அல்லது ராஜபக்ச குழுமத்தினர் நல்லவராக காட்டுவதற்காகத்தான் நாமல் ராஜபக்ச முயற்சிக்கின்றாரோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இப்போ பொதுஜன பெரமுன எல்லாம் சொல்கிற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச தான். மக்கள் ஆணைய வழங்க தயாராக இருக்கின்றார்கள் என்கிற பொருள்படவே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது அவர்களுடைய ஒரு அரசியல் காய்நகரத்தலாக இருக்கலாமோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஜெனீவா அமர்வும் பெற இருக்கின்றது. ஆகவே ஜெனீவா அமர்வில் வந்து சர்வதேச விசாரணையை முன்னிலைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. செம்மணி அதில் ஒரு ஆதாரம், அதே மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே ஜெனீவாவில் இந்த சர்வதேச விசாரணையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிறதுல தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் கொஞ்சம் மும்முரமாக இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் இது அரசியல் செயற்பாடாக இருக்கின்றதோ ஏதோ ஒரு வகையில் இருந்தாலும் கூட இதில் தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவுன்றது ஒரு முக்கியமான விஷயமாக தமிழ் மக்களால் எதிர்பார்க்கப்படுற விடயமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னைய நாட்களில் ஒரு கூட்டம் ஒன்றை வச்சு அதில் தொடர்பான விடயங்கள் எட்டப்பட்டிருந்தது. அதில் கையெழுத்து அந்த குறிப்பிட்ட அந்த திட்டமிடலில் வந்து ஜெனீவாவில் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. அந்த தீர்மானத்துக்கான கையொப்பமிடலும் வைக்கப்பட்டிருந்தது. அதில் தமிழரசு கட்சி மட்டும்தான் அந்த இடத்துல கையொப்பம் வைக்கவில்லை. முன்னைய நாட் கூட்டத்தில் தமிழரசு கட்சியும் பங்கு பெற்றவில்லை. பிறகு இப்போ நடந்த கூட்டத்தில் வந்து தமிழரசு கட்சி பங்கு பெற்றிருந்தது. ஆகவே இந்த ஒப்புதலுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கின்றீர்களா இல்லையா என்கின்ற வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்கள் சொல்லணும் என்கிற விஷயத்தை அந்த இடத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதிலேயும் குறிப்பாக இப்போ அவர்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் நாங்கள் இப்போ காணொலி எடுத்திருக்கிற இந்த நேரத்தில் ஆரம்பித்திருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த கூட்டம் ஆரம்பமாகப்பட்ட இந்த நேரத்தில் இருந்து அவர்கள் எடுக்க போன்ற முக்கியமான முடிவாக இது இருக்கணும். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி சமர்ப்பித்த இந்த விடயத்துக்கு தமிழரசு கட்சி ஒத்து போகிறதா இல்லையா? அதிலேயும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார். இதில் இருக்கிற இந்த பொருளில் மாற்றத்தை, முக்கியமான பொருளில் மாற்றத்தை கொண்டு வர இயலாது. ஆனால் சில சொற்பதங்களை மாற்றலாம். ஆனால் அந்த சொற்பதங்கள் வந்து பொருளை பிழைக்க விடக்கூடாது, பொருளை மாற்றுவதாக இருக்கக்கூடாது என்கிற சில கட்டுப்பாடுகளை முன்வைக்கின்றார். ஆகவே அவர் என்ன சொல்ல வராருண்டா, இந்த விடயத்தில் வந்து பெரும்பாலும் மாற்றங்களை செய்ய முடியாது, ஏதோ ஒரு வகையில் ஒரு சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம் யாராக இருந்தாலும். அது குறிப்பாக தமிழரசு கட்சியும் இந்த மாற்றங்களை செய்திருக்கிற வாரென்றாலும் நீங்கள் வந்து கொள்ளலாம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். பார்க்கலாம் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் இவர்கள் தமிழரசு கட்சி என்ன முடிவு எடுக்க போன்றார்கள் என்பதை. தமிழரசு கட்சியினுடைய முடிவு தான் இந்த ஜெனீவா தீர்மானத்துக்கான இந்த கட்சிகள் ஒன்றிணையுமா இல்லையா? ஏதோ ஒரு வகையில் ஜெனீவா தீர்மானம் வந்து போகத்தான் போகுது. இருந்தாலும் இந்த எல்லா கட்சிகளும் அல்லது பிரதான தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணையுமா இல்லையான்றது வந்து தமிழரசு கையில் தான் இருக்குது.
ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இப்படியான செய்திகள் தொடர்ந்து தென்னிலங்கை அரசியல் பரப்பிலையும் வடக்கு கிழக்கு அரசியல் பரப்பிலையும் வெளிவந்தமை என்னமே இருக்கின்றன. அந்த தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்காக நீங்கள் ஜெஃப்னா பொடியன் சேனலோட இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.